போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 1, பகுதி 3. அன்னா பாவ்லாவ்னாவின் வரவேற்பு நிகழ்ச்சி முழு மூச்சுடன் சுழன்று கொண்டிருந்தது. எல்லா பக்கமும் பேச்சுகள் ஓய்வு ஒழிவு இன்றி நடந்து வந்தன. அன்னாவின் சித்தி இதற்கு விதிவிலக்கு. அவளுடன் கவலை நிறைந்த முகத்தோடு ஒரு மெலிந்த பெண் உட்கார்ந்திருந்தாள். இவர்கள் இருவரும் இந்த புகழ்மிக்க கூட்டத்திற்கு பொருத்தமில்லாதவர்கள் போல தோன்றினார்கள். அந்த கூட்டம் 3 பிரிவுகளாக பிரிந்திருந்தது. முற்றிலும் ஆண்களே கொண்ட ஒரு கூட்டம் மாரியா பாதிரியாரை சுற்றி இருந்தது. இளைஞர்களை கொண்ட மற்றொரு கூட்டம் இளவரசர் பசாலியின் கமாரத்தியான அழகிய இளவரசி ஹெலனையும் அழகு மிகுந்த இளைய இளவரசி பால்கோன்ஸ்காயாவையும் சுற்றி இருந்தது. பால்கோன்ஸ்காயா அழகாக இருந்தாலும் அவளுடைய வயதிற்கு அதிகமான பருமனுடன் இருந்தாள். 3வது கூட்டம் மார்ட் கோமகனையும் அன்னா பாவ்லானாவையும் சுற்றி இருந்தது. மார்ட் கோமகன் அழகிய இளைஞர். சாந்தமான முகசாயல்களையும் நாசூக்கான நடத்தைகளையும் கொண்டிருந்தார். அவர் தம்மை ஒரு முக்கியமானவராக கருதிய போதிலும் மரியாதைக்காக அந்த கூட்டத்தின் விருப்பப்படி நடந்து கொள்ள தயாராக இருந்தார். தன்னுடைய விருந்தாளிகளுக்கு அவரை ஒரு விருந்தாக அன்னா பாவ்லாவ்னா அளிக்க விரும்பியது நன்றாக தெரிந்தது. சமையல் அறையில் நாம் பார்த்தால் கையினால் கூட தொட விரும்பாத ஒரு பதார்த்தத்தை ஒரு கெட்டிக்கார சமையல்காரர் அதை விசேஷ பதார்த்தமாக எப்படி செய்ய முடியுமோ அதே மாதிரி அன்னா பாவ்லாவ்னா தனது விருந்தாளிகளுக்கு முதலில் கோமகனையும் அடுத்தபடியாக பாதிரியாரையும் சிறப்பான பதார்த்தங்களாக அளித்தாள். கோமகன் மார்ட்டை சுற்றியிருந்த கூட்டம் கோமகனின் கொலையை பற்றி விவாதிக்க ஆரம்பித்தது. கோமகன் தம்முடைய பெருந்தன்மையால் தான் அழிந்தார் என்று மார்ட் கூறினார். போனாபார்ட் அவர் மீது வெறுப்பு கொண்டதற்கு முக்கியமான காரணங்கள் உண்டு என்று சொன்னார். அப்படியா? அதை பற்றி எல்லா செய்திகளையும் சொல்லுங்கள் கோமகனே என்றாள் அன்னா. தாம் சொல்வதற்கு தயாராக இருப்பவர் போல தலைவணங்கி புன்முறுவலை கொண்டார். கோமகன் சொல்வதை எல்லோரும் கேட்பதற்கு அன்னா அங்கிருந்தவர்களை அருகில் வரும்படி அழைத்தாள். ஒரு விருந்தாளியிடம் மார்ட்டுக்கு கோமகனை நேரடியாக பழக்கம் உண்டு என்று சொன்னாள். மற்றொருவரிடம் மார்ட் நடந்த செய்திகளை அற்புதமாக கதை சொல்லக்கூடியவர் என்று கூறினாள். எவ்வளவு உயர்ந்த வட்டாரத்தை இவர் சேர்ந்தவராய் இருக்கிறார் என்று 3வது நபரிடம் பேசினாள். காரமான துணை கருவிகளோடு கூடிய நன்கு அலங்கரிக்கப்பட்ட வறுத்த மாட்டு இறைச்சி சந்துக்கரியை விருந்தாளிகளுக்கு பரிமாறினால் எப்படி இருக்குமோ அத மாதிரி மார்ட் கோமகனை அந்த கூட்டத்திற்கு விரும்பத்தக்க விதத்தில் அறிமுகப்படுத்தி வைத்தாள். தம்முடைய கதையை சொல்ல ஆரம்பிப்பதற்கு மார்ட் விரும்பி புன்னகை கொண்டார். இளவரசி ஹெலன் மற்றொரு கூட்டத்தின் மத்தியில் உட்கார்ந்திருந்தார். அவளை பார்த்து, அன்னா, இங்கே வந்து உட்காரு, என் அருமை ஹெலன் என்று அழைத்தாள். புன்னகையோடு விட்டிருந்த இளவரசி அதே புன்னகையோடு எழுந்து அவளுடைய வெள்ளை ஆடை சலசலக்க, வெண்தோள்கள் ஒளி வீசி, அவளுடைய கூந்தல் பளபளக்க, அவள் அணிந்திருந்த வைரங்கள் மினுமினுக்க அன்னாவை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அங்கிருந்த ஆண்களுக்கு மத்தியில் அவள் நடந்து வந்த போது தனிப்பட்ட எவரையும் பார்க்காமல் ஆனால் எல்லோருக்கும் சேர்த்து பொன்முறுவல் காட்டினாள். அங்கிருந்தவர்கள் தன்னுடைய அழகிய தோள்களையும் முதுகையும் பார்த்து ரசிக்கும்படி நடன மண்டப மயக்கத்தை கொண்டு வருபவள் போன்று அன்னாவை நோக்கி நடந்து வந்தாள். இளவரசி ஹெலன் மிகவும் அழகாக இருந்தாள். மிடுக்கான அடையாளம் எதையும் அவள் காட்டவில்லை. அவளுடைய கவர்ச்சிகரமான அழகினால் அவள் நாணம் மிகுந்தவள் போல் தோன்றினாள்.
தன் அழகு கவர்ச்சியை அவள் குறைக்க முயற்சி செய்தவள் போலவும் அதை அவளால் செய்ய முடியாதது போலவும் காணப்பட்டாள். ஆஹா, என்ன அழகு என்று அவளை பார்த்த ஒவ்வொருவரும் சொன்னார்கள். மார்ட் அவளை பார்த்ததும் ஏதோ எதிர்பாராத ஒரு ஆச்சரியத்தை கண்டது போல தோள்களை தூக்கி கண்களை தாழ்த்தி வியப்படைந்தார். மார்ட்டுக்கு எதிராக ஹெலன் அமர்ந்து தனது மாறாத புன்னகையை அவர் மீது வீசினாள். சீமாட்டியே, இப்பேற்பட்ட சபை முன்பு பேசும் திறமை எனக்கு இருக்கிறதோ என்று சந்தேகப்படுகிறேன் என்று அவர் தலை சாய்த்து புன்னகையோடு கூறினார். மேசை மீது தனது கையை வைத்து சாய்ந்து கொண்டிருந்த இளவரசி இதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று நினைத்தாள். கதையை கேட்க புன்சிரிப்போடு காத்திருந்தாள். கதையை கேட்டுக்கொண்டிருந்த நேரம் முழுவதிலும் இளவரசி நிமிர்ந்து உட்கார்ந்து அடிக்கடி தன் கை அழகை பார்ப்பதும் தன் மார்பகத்தை பார்த்து கழுத்தில் அணிந்திருந்த வைர அட்டிகையை சரி செய்வதுமாய் இருந்தாள். அடிக்கடி தன் ஆடைகளின் சுருக்கங்களை தட்டிவிட்டு கொண்டு எங்கேயாவது கதையில் சுவையான பாகம் வரும்போது அண்ணாவின் முகபாவத்தை பார்ப்பதும் அண்ணாவின் முகத்தில் தோன்றும் குறிகளைப் போலவே தானும் மேற்கொள்வதும் மறுபடியும் தன் அழகிய புன்முறுவலுக்கு திரும்புவதுமாய் இருந்தாள். இளவரசி பால்கோன்ஸ்காயாவும் ஹெலனை பின்பற்றி அண்ணாவின் பக்கம் வந்து உட்கார்ந்தாள். ஒரு நிமிடம் பொறுங்கள், என்னுடைய பின்னல் பொருட்களை கொண்டு வருகிறேன். நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன பால்கோன்ஸ்கயா ஹிப்பால்ட்டை பார்த்து என்னுடைய பின்னல் பொருட்களை எடுத்து வா என்று கூறினாள். இளவரசி அங்கிருந்தவர்களிடம் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டு தனது இருக்கையில் அமர்ந்து, சரி, நான் தயாராக இருக்கிறேன், இப்பொழுது ஆரம்பிக்கலாம் என்று மார்ட்டை பார்த்து கூறிவிட்டு தனது பின்னல் வேலையில் இறங்கினாள். பின்னல் பையை கொண்டு வந்து கொடுத்த ஹிப்பாலைட்டையும் ஒரு நாற்காலியை அவள் பக்கத்தில் இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தாள். தன் அழகிய சகோதரி ஹெலனின் அச்சு அடையாளம் அப்படியே ஹிப்பாலைட்டுக்கும் இருந்தது. அந்த அச்சு அடையாளம் ஒன்றை தவிர அவன் மிகவும் கோரமாக இருந்தான். சகோதரியின் முகசாயல்கள் அவனுக்கு இருந்தன. ஆனால் சகோதரி சம்பந்தப்பட்ட ஒவ்வொன்றிலும் மகிழ்ச்சியும் நிறைவும் இளமையும் துடிதுடிப்பான புன்சிரிப்பும் காணப்பட்டன. கவிகள் வர்ணிக்கக்கூடிய அபூர்வமான உடல் அழகும் கொண்டவளாய் இருந்தாள். ஆனால் அவன் முகத்திலும் அசட்டுத்தனமும் சோகமான தன்னம்பிக்கையும் தோன்றியதோடு அவன் உடலும் நலக்குறைவாகவும் ஒல்லியாகவும் இருந்தது. அவனுடைய கண்களும் மூக்கும் வாயும் எல்லாமே சேர்ந்து சுளித்து ஒரு வெறித்த களைப்பான தோற்றத்தோடு விளங்கின. கைகளையும் கால்களையும் கோணலாக வைத்துக்கொண்டு ஒரு மாதிரியாக உட்கார்ந்திருந்தான். அவனுடைய கையில் கண்ணாடி இல்லாவிட்டால் அவன் பேச முடியாதோ என்று நினைக்கிற மாதிரி அந்த கண்ணாடியை சரி செய்து கொண்டு, இது பேய் கதையாக இருக்காது என்று நினைக்கிறேன் என்று சொன்னான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையப்பா என்று வியப்படைந்த மார்ட் தம்முடைய தோள்களை குலுக்கிக் கொண்டு சொன்னார். ஏனெனில் பேய் கதைகள் என்றால் எனக்கு பிடிக்காது என்றான் ஹிப்பாலைட். அவன் பேசிய விதத்தை பார்த்தால் அவன் பேசிய பின்புதான் அவன் பேசிய வார்த்தைகளுக்கு பொருளை புரிந்து கொள்கிறான் என்று தோன்றியது. அவன் நகைச்சுவையாக பேசினானா அல்லது முட்டாள்தனமாக பேசினானா என்பதை அங்கிருந்தவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. அவன் இருண்ட கருப்பு கோட்டு அணிந்திருந்தான். அவன் கால் சட்டையின் வண்ணத்திற்கு கன்னியின் நாணம் என பெயர் என்று கூறினான். பட்டு மேஜோடும் சோடுகளும் அணிந்திருந்தான். மார்ட் தமது கதையை வெகு ஆழமாக சொன்னார். அந்த சமயம் வதந்தியில் இருந்த அந்த கதை என்னன்னா, பாரிஸ் நகரத்தில் குமாரி ஜார்ஜ் என்பவரின் வீட்டுக்கு ஒரு நாள் கோமகன் மறைமுகமாக சென்றார். அந்த நடிகையை நெப்போலியனுக்கு பழக்கம் உண்டு. கோமகன் போன சமயத்தில் அங்கு நெப்போலியனும் இருக்க கண்டார். அங்கே நெப்போலியனுக்கு வழக்கமாக வருகிற வலிப்பு நோய் வந்தது. அந்த சமயம் கோமகன் அவரை கொன்றிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அம்மாதிரி பெருந்தன்மை காட்டியதற்கு பதிலாக பின்னால் போனோபார்ட் அவர் உயிரை வாங்கினான்.
கதை நிரம்ப அழகாகவும் சுவையாகவும் இருந்தது. நடிகையின் வீட்டில் இரு போட்டியாளர்கள் திடீரென்று சந்தித்த இடம் கதையில் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதனை கேட்ட சீமாட்டிகள் பரபரப்படைந்தார்கள். பலே, பேஷ் பேஷ் என்று சொல்லி அண்ணா இளவரசியை பார்த்தாள். இளவரசி பால்கோன்ஸ்காயாவும் பலே பேஷ் என்று கூறிவிட்டு தன்னுடைய பின்னல் துணியில் ஊசியை சொருகி கதையின் சுவை அவளுடைய பின்னல் வேலையை தடுத்துவிட்டது போல காட்டினாள். மார்ட்டிமர் கோமகன் இந்த அமைதியான புகழை நன்றி உணர்வோடு பாராட்டி கதையை தொடரத் தயாரானார். ஆனால் அந்த சமயத்தில் எந்த வாலிபர் அவளை அச்சமடையும்படி செய்தாரோ, எவர் மீது கவனமான கண்காணிப்பு வைத்திருந்தாலோ, அவர் வேகமாகவும் உரத்த கூச்சலுடன் பாதிரியோடு பேசிக்கொண்டிருந்ததை கண்டாள். ஆகவே அந்த இடத்தை விட்டு நிலைமையை சமாளிப்பதற்காக புறப்பட்டு போனாள். சமபலம் என்ற கொள்கையை பற்றி பாதிரியோடு உரையாடலை பியர் ஆரம்பித்தார். இளைஞரின் வெள்ளை மனதின் ஆவலை கண்டு மகிழ்ந்த பாதிரியார் தம்முடைய சிறந்த கொள்கையை விளக்கி கொண்டிருந்தார். இருவரும் ஆவலோடும் இயற்கையோடும் பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தார்கள். இதுதான் அண்ணாவுக்கு பிடிக்கவில்லை. ஐரோப்பாவில் சமபலம், மக்களின் உரிமைகள் இவைதான் வழிகள். ரஷ்யாவை போன்ற ஒரு வல்லரசு அது அநாகரிகமானது என்று சொல்லப்படுகிறது. சுயநன்மை ஏதுமின்றி ஐரோப்பாவில் சமபலத்தை நிலைநாட்டும் கொள்கைக்காக ஏற்படும் கூட்டுறவுக்கு தலைமையாய் நிற்க வேண்டும். அப்படி செய்வதுதான் உலகத்தை காப்பாற்றும் என்றார் பாதிரி. ஆனால் எந்த வழியாக நீங்கள் சமபலத்தை பெற முடியும் என்று பியர் ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் அண்ணா அங்கே வந்த கடுமையான பியரை விழித்து பார்த்தார். இத்தாலியரிடம் ருஷ்ய தட்பவெப்பம் ஒத்துக்கொள்கிறதா என்று கேட்டாள். இத்தாலியரின் முகம் உடனே மாறி கனிந்த இனித்த சாயலை காட்டியது. பெண்களுடன் பேசும்போது அம்மாதிரி மாறுவது அவருடைய வழக்கமாயிருக்கலாம் என்று தோன்றியது. நான் கலந்து கொள்ள பெருமை பெற்ற உயர் வட்டாரத்தில் முக்கியமாக பெண்களின் புத்தி கூர்மையையும் பண்பையும் கண்டு நான் மிகுந்த பரவசம் அடைந்துவிட்டேன். அதனால் பருவநிலை பற்றி நினைப்பதற்கு எனக்கு இன்னும் நேரம் கிடைக்கவில்லை என்றார் பாதிரி. பாதிரியையும் பியரையும் தப்புவதற்கு விடாமல் தன்னுடைய கண்காணிப்பில் சௌகரியமாக வைத்து கொள்வதற்கு அவர்களை பெரிய கூட்டத்திற்கு அண்ணா அழைத்து வந்தார். பகுதி 3 முடிந்தது.